Praise the Lord. Good morning. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தி நன்மையினால் நிரப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நேர்த்தியானதெல்லாம் நன்மையானதெல்லாம் தேவனிடம் இருந்து வருகிறது. நேர்த்தியானதெல்லாம் நன்மையானதெல்லாம் தேவனிடம் இருந்து வருகிறது. நல்லவர் நல்லவர் நன்மை செய்பவர், தீமையை நன்மையாய் மாற்றி விடுபவர். நல்லவர் நல்லவர் நன்மை செய்பவர், தீமையை நன்மையாய் மாற்றி விடுபவர். உந்தும் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடுமே, நித்திய மகிழ்ச்சி என்றும் தலையில் தங்குமே. உந்தன் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடுமே, நித்திய மகிழ்ச்சி என்றும் தலையில் தங்குமே. நல்லவர் வல்லவர் நன்மை செய்பவர், தீமையை நன்மையாய் மாற்றி விடுபவர். நல்லவர் வல்லவர் நன்மை செய்பவர், தீமையை நன்மையாய் மாற்றி விடுபவர். நேர்த்தியானதெல்லாம் நன்மையானதெல்லாம் தேவனிடம் இருந்து வருகிறது. நேர்த்தியானதெல்லாம் நன்மையானதெல்லாம் தேவனிடம் இருந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிற எல்லாமே நேர்த்தியானவைகள். நமக்கு என்ன தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் நமக்கு செய்கிறார். நம்மை உருவாக்கும் பொழுதே நம்முடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் அறிந்திருக்கிற ஆண்டவர் எதையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும், எதையெல்லாம் எனக்கு கொடுக்க கூடாது என்று ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் வைத்து அதன்படி அழகாய் எதை கொடுக்க வேண்டுமோ அதில் ஒன்றும் குறைவுபடாமல் இந்த காலை வரைக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். எதை கொடுக்க கூடாது என்று தேவன் யோசித்தாரோ அது இதுவரைக்கும் தேவன் கொடாமல் அதை தள்ளி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர். அவருக்கு தீமை செய்யவே தெரியாது. தீமை என்றால் என்னவென்றே தெரியாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. எப்பொழுதும் நமக்கு நன்மையை விரும்புகிற ஆண்டவர். தகப்பன் தன் பிள்ளைக்கு என்றைக்காவது தீங்கு செய்வானா? ஒரு தகப்பன் என்றைக்காவது தம்முடைய பிள்ளைக்கு தீமை செய்ய விரும்புவானா? இல்லை அல்லவா? கனவில் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தீங்கு நினையாதவர்கள் தான் பெற்றோர்கள். அப்போ ஆண்டவர் எப்படி இருப்பார்? அவர் தானே நமக்கு தகப்பன். ஆகவே கர்த்தர் எப்பொழுதும் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறவர். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, பின்பு ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது அல்லது நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் வராமல் போகும் பொழுது ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ஏன் அழுது புலம்புகிறீர்கள்? என் லைஃப் இப்படி இருக்குதோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஏன் புலம்புகிறீர்கள்? பிரியமானவர்களே, ஒரு நாளும் அப்படி செய்யாதீர்கள். தேவனை துக்கப்படுத்தும். ஆண்டவர் உங்களை சரியான பாதையிலே தான் நடத்தி கொண்டு போகிறார். தன்னுடைய சித்தத்தின்படி அழகாய் உங்களை நடத்துகிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த மெய்ப்பன் எப்படி நடத்துகிறாராம்? பசும் புல்வெளியிலே நடத்துகிறார். உண்மைதான். ஆனால் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். கோல் என்றால் என்ன? தடி என்றால் என்ன? கோல் என்பது அந்த மரத்தின் மேல் உள்ள கிளைகளை கீழே இழுத்து ஆடுகளுக்கு கொடுப்பதற்காய் மெய்ப்பன் பயன்படுத்துகிற ஒரு நீளமான ஒரு கொம்பு, வளைந்திருக்கிற கொம்பு தான் கோல். தடி என்றால் என்ன? இந்த தடி என்பது இந்த ஆடுகள் வழி தப்பி போகும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் ஆட்டுடைய தொடையில மெதுவாய் அதை தட்டி சீர்படுத்தி கொண்டு போகிற தடி அது. ஆண்டவர் அப்படித்தான் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறார், அற்புதமாய் நம்மை நடத்துகிறார். என்னெல்லாம் வேண்டும் அதெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் நாம் வழி தவறி நடக்கும் பொழுது அந்த தடியினாலே தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு சின்ன தட்டு தட்டுகிறார், அதற்கே நாம் உடைந்து போய்விடக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணத்தை நான் காத்து நடக்கிறேன்.
தேவ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனையில் நீங்கள் வருகிறீர்களோ உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்கள் வழிகளை சீர்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் மீண்டும் உங்களை சேர்த்து கொண்டு அழகாய் உங்களை தூக்கி சுமந்து உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் அவர் இருக்கிறார். நன்மையானதையே செய்கிற நல்லவர், வல்லவர். அவர் ஒருபோதும் உங்களுக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், நல்ல மெய்ப்பரே நாங்களுமே துதிக்கிறோம். நன்மையானதை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்கள் அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் சோர்ந்து போய் எந்தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், எனக்கு வாழவே பிடிக்கல என்று சோர்ந்து போன பிள்ளைகளை திடப்படுத்தி கர்த்தாவை உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் நன்மையானதை கொடுத்து உடைய பிள்ளைகளுடைய சின்ன இருதயத்திற்குள்ள என்ன ஆசைப்படுகிறார்களோ, எப்படி எங்கள் குழந்தைகள் ஆசைப்படும் பொழுது தகப்பன்மார் ஓடி போய் கடையில தேடி பிடித்து அலைந்து திரிந்தாவது அதை வாங்கி கொண்டு வந்து அந்த குழந்தைகளை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துகிறோமோ, அப்படியே உடைய அன்பு பிள்ளைகள் எதற்காக அழுகிறார்கள், எதற்காக உடைந்து போயிருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த அற்புதத்தை ஆண்டவரே தயவு செய்து உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழ பண்ணும், சந்தோஷப்படுத்தும். நீர் அவளோடு இருப்பதை வெளிப்படுத்தும். நீர் அவர்களை கைவிடவில்லை என்பதை உறுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் எப்பொழுதும் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். எங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பிரசங்கிக்கிற ஊழியர்களுக்கும் நீர் எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறீர். நன்றி. உடைய சித்தத்தின்படி தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.